இப்ப இலுமினாட்டியை பத்தி நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள்? இவங்க ஒரு சக்தி, இவங்க வந்து வேற மாதிரி, இவங்க வந்து ஒரு சாத்தானிக் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எபிஸ்டன் ஃபைல்ஸ்க்கும் இலுமினாட்டிக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இலுமினாட்டில இருக்கிற மக்கள் எப்பவுமே ரிச் அண்ட் பவரா தான் இருப்பாங்க. ரொம்ப அதிகாரப்பூர்வமான இடத்துல இருப்பாங்க, அவங்களை தொடக்கூட முடியாது. அப்படியே நீங்க எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல இருக்கிற பேர்ல பாருங்க, அதேதான், ரிச் அண்ட் பவரா இருப்பாங்க, அதிகாரப்பூர்வமா இருக்க தொட முடியாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இலுமினாட்டில ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், யாராவது ஒரு விஷயத்த தப்பா பண்ணிருப்பாங்க, அதை ரகசியமா எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி தனக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யறவங்க இலுமினாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. எபிஸ்டன் ஃபைல்ஸும் அது போலவே பெரிய பெரிய பிரபலமான அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்களை உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களை என்னென்னமோ பண்ண வச்சு அது வீடியோ போட்டோ எடுத்து அதன் மூலமா சம்பாரிச்சவர் யாரு? எபிஸ்டன். அப்படியே அடுத்த பக்கம் போனீங்கன்னா இங்க சாத்தானிக் ரிச்சுவல் நடக்குது. ரிச்சுவல்னா இந்த சாத்தானை கூப்பிட்டு வந்துட்டு என்னோட ஆன்மாக்களை வித்து நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்ற ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து இலுமினாட்டியோட அந்த குரூப்ல பண்றாங்க அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. அதேதான் இங்க எபிஸ்டன் ஃபைல்ஸ்லயும் இருக்குது. எப்படி எபிஸ்டன் ஃபைல்ஸ்க்கு தனியாவே எபிஸ்டன் ஐலாண்டுன்னு இருந்துச்சோ அது போலவே இலுமினாட்டிக்கும் தனியா ஐலாண்ட் இருக்கிறதாகவும் அங்க ஒரு சில ரிச்சுவல் இந்த பூஜைகள் எல்லாம் பண்றதாகவும் சொல்லப்படுது. அப்ப இலுமினாட்டிக்கும் எபிஸ்டனுக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கும் போது ஏன் பியான்சே பேர் வரல, இலுமினாட்டி பேர் வரல, ஏன் இதை பத்தி யாரும் சந்தேகம் எழுப்பப்படல அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதுல அரசியல்வாதிகள் இன்க்ளூட் ஆனனால எல்லாரும் வந்து இதை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு கோணத்துல நம்ம கேட்ட பல செய்திகள் இப்ப கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கஷ்டமான விஷயம் என்னன்னா இப்பதான் இந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆகுது. ஆனா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பரவலா ஒரு நியூஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி குழந்தைங்க சம்பந்தமே இல்லாம பல இடத்துல இருந்து தொலைஞ்சு போகுது, எல்லாரும் மிஸ்ஸிங்னு தான் கேஸ் ஃபைல் பண்றாங்களே தவிர அதை வந்து ஃபர்தரா தேட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணா தேடுவாங்க, மிஸ்ஸிங் அப்படின்னு ஃபைல் பண்ணிட்டா அது தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதை ஃபர்தரா தேட மாட்டாங்க, அங்கங்க போஸ்டர் ஒட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த சட்டத்தை மாத்திட்டாங்க. ஆனா இங்க பெண்களும் அதே மாதிரி அஃபெக்ட் ஆறாங்க. பல இடத்துல மிஸ்ஸிங் ஃபைல் பண்ணி அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவிலே நடக்குது. ஸோ ஃபாரின்ல சொல்லவே வேண்டாம். ஸோ சட்டங்கள் கடுமையாக இல்லாமல் இங்க ரொம்ப எளிதா எல்லாமே கிடைக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதற்கு பின்னாடி இலுமினாட்டி சொல்லப்படுது, சாத்தானிக் சொல்லப்படுது. பியான்சே பேர் அடிப்படல, ஏன்னா பியான்சே தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பியான்சே பேர் எப்படி வெளியே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம நான் சொன்ன ரெட்டை பெஸ்டில இந்த வீடியோ பாருங்க, உங்களுடைய ஆதரவு அங்கேயும் கொடுங்க, நாங்களும் அங்க தொடர்ந்து வீடியோ போடுறோம்.